வெப்பத்தில் தத்தளிக்கும் ஐரோப்பா வரலாறு காணாத பேரழிவின் ஆரம்பமா? இதற்கு காரணம் மக்களா இயற்கையா? வாருங்கள் லங்காஃபோ ஊடக உறவுகளே, மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்வடைகிறோம். ஐரோப்பா என்றாலே அதிக மக்கள் விரும்புகின்ற நாடுகள் இந்த ஐரோப்பிய நாடுகள் தான். ஏனென்றால் இலங்கையில் வாழ்ந்த மக்கள் மட்டுமல்ல, இந்த நாடுகளில் வெவ்வேறு நாடுகளில் இருக்கின்ற மக்களும் கூட இந்த ஐரோப்பிய நாடுகளில் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை அனைவருக்குமே இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அண்மை காலமாக இடம்பெறுகின்ற சம்பவங்கள் நாங்கள் ஐரோப்பாவுக்கு போக வேண்டுமா என்ற எண்ணத்தை கூட ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் ஐரோப்பா நாட்டில் இப்பொழுது அதிக வெப்பநிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு குளிர்ச்சியான நாடாகத்தான் நாங்கள் ஐரோப்பாவை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இந்த எல் நினோ காலநிலை மாற்றம் காரணமாக ஐரோப்பிய நாடு முழுவதும் வெப்ப அலையினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக ஸ்பெயின், போர்த்துகல், பிரான்ஸ், அதோடு இத்தாலி, ஜெர்மன் ஆகிய நாடுகளிலே அதிகமான வெப்ப அலையினுடைய தாக்கம் காணப்படுவதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் எங்களுக்கு தெரிவிக்கின்றன. நான் அண்மையிலே ஒரு சமூக ஊடகங்களூடாக சில காணொலிகளை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த காணொலிகளிலே ஐரோப்பிய நாடுகளிலே காணப்படுகின்ற, அதாவது வீதிகளில் போடப்பட்டிருக்கின்ற தார் உருகி செல்வதையும், அதிலே பயணிக்கின்ற கார்களின் டயர்களிலே அந்த தாரினுடைய படிமங்கள் அதிக அளவிலே காணப்படுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல சுற்றுவட்ட பாதையில் காணப்படுகின்ற சமிஞ்சை விளக்குகளிலே காணப்படுகின்ற இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் உருகி ஊற்றுகின்ற நிலைமையை நாங்கள் ஐரோப்பாவிலே பார்க்கிறோம். இது உண்மையிலே மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் இந்த விடயம் காணப்படுகிறது. அனைவருக்கு இது ஒரு சாதாரண விடயமாக இருந்தாலும் அந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு இது ஒரு புதிய ஒரு மாற்றமாகத்தான் காணப்படுகிறது. என்றால் சுவாத்தியமாக ஒரு குளிர் உள்ள பகுதியிலே வாழ்ந்த மக்கள் இப்பொழுது அதிக வெப்பநிலை கீழ் உள்வாங்கப்படுவது என்பது அவர்களுடைய மனோநிலையிலும் உடல் ரீதியிலும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த நாடுகளிலே அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மக்கள் பொது இடங்களில் இருப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு வேண்டப்படுகின்றார்கள். அதே போல முதியவர்கள், குழந்தைகள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட வேண்டும். அவர்களுடைய பராமரிப்பு தொடர்பிலே அதிகமான கரிசனை செலுத்த வேண்டும் என்ற விடயம் கோரப்படுகிறது. ஆங்காங்கே நாங்கள் பார்த்தோமானால் அங்க இருக்கின்ற நீர் விளையாட்டு அரங்குகளிலே அதிகமான மக்கள் ஒன்று கூடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீச்சல் தடாகங்கள், ஆறுகள், இது போன்ற இடங்களிலே மக்கள் அதிக அளவிலே ஒன்று கூடுகின்றார்கள். எனவே இந்த மாற்றம் ஐரோப்பாவில் மாத்திரமல்ல, உலக நாடுகளிலும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமாக கணிக்கப்படுகிறது. சரி, நாங்கள் இந்த விடயத்திலே பார்க்க போனால் இந்த உலக வெப்பமயமாகுதல் செயற்பாடுதான் இந்த மிக முக்கியமான காரணியாக பார்க்கப்படுகிறது. எல் நினோ ஒரு காரணியாக இருந்தாலும் இதில் நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம் புவி வெப்பமடைவதற்கான காரணம் என்ன, அது மனித காரணம் என்ன இருக்கிறது, அதே போல இயற்கை காரணங்கள் என்னென்ன இருக்கிறது போன்ற தகவல்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இதிலே நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் எல் நினோ. எல் நினோ என்றால் என்னவென்று நாங்கள் பார்ப்போம். சரி, நாங்கள் எல் நினோ தொடர்பான நாங்கள் விடயங்களை உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த காத்திருக்கிறோம். முதலிலே எல் நினோ என்றால் என்ன என்பது தொடர்பாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பசிபிக் பெருங்கடலினுடைய நடுப்பகுதி மற்றும் கிழக்கு பகுதியின் கடல் நீரில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக காணப்படுதல் எல் நினோ என அழைக்கப்படுகிறது. இதன் காரணமாக உலகளாவிய ரீதியிலே வெப்பநிலை அதிகரிக்கும். சில பகுதிகளிலே வெப்பநிலை அதிகரிக்கும் அதே வேளை சில பகுதிகளிலே அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் காணப்படும். கடுமையான வெப்பநிலை, வறட்சி போன்ற நிலைமைகள் இதனூடாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. இதைவிட புவி வெப்பமடைதல் காரணமாகவும் இந்த இயற்கை மாற்றங்கள் நிகழ்வதாக சொல்லப்படுகின்றன. அத்தோடு நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த ஐரோப்பாவிலே 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நாங்கள் நிற்கிறோம். ஜூன் மாதத்திலே ஐரோப்பாவிலே எந்தெந்த நாடுகள் அதிகளவான வெப்பநிலையை உள்வாங்கி இருக்கிறது என்று பார்த்தால் பிரான்ஸ் முதல் நிலையில் இருக்கிறார்கள். பிரான்ஸை பொறுத்தவரையிலே 44.3 செல்சியஸ் பாகை காணப்படுகிறது வெப்பநிலை. அதே போல ஸ்பெயினிலே 43.7 செல்சியஸ் பாகை வெப்பநிலை காணப்படுகின்ற அதே வேளையிலே போர்த்துகலை பொறுத்தவரையில் 42.7 செல்சியஸ் பாகை வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. அதே போல ஜெர்மனியிலே 41.7 செல்சியஸ் பாகை வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக ஐரோப்பாவில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மனித காரணங்களும் இருக்கின்றன, அதே போல இயற்கை காரணங்களும் இருக்கிறது. ஐரோப்பாவில் நிகழும் இந்த பிரச்சனைக்கு தீர்வுகளை மிக விரைவிலே கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து இதற்கான தீர்வுகளை பெற்று
மக்கள் மத்தியிலே ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறி மற்றும் ஒரு காணொலி ஊடாக சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.